நீங்கள் அன்ஷிதாவை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன மிரட்டலாம் செய்கிறாங்க. ஸோ விஜே விஷால் பிக் பாஸில் இருந்தவர், அவரோட லைஃப்பில் இப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு. எல்லாருமே வந்து ஏன் இவர் இப்படி பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி விஜே விஷாலோட அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் கூட வந்து இல்லை. என்னடா ஆச்சு விஜய் விஷாலுக்கு, ரொம்ப நாள் ஆளையும் காணோம் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த அக்கௌண்ட்லேருந்து லைவ் வராரு. லைவ் வரும்போது நிறைய விஷயங்கள் இப்போது எல்லாருக்கும் இருக்கிற அந்த விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1,000,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து இருக்குது. பட் அவர் முன்னாடி ஃபாலோ பண்ணியிருந்த எல்லாமே வந்து இப்போ 0 ஃபாலோவர்ஸ், யாருமே அவர் ஃபாலோ பண்ணல. இருந்த போஸ்ட், ஹைலைட், ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போது அந்த ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி அவர் லைவில் வந்த வீடியோ தான். ஸோ அதில் வந்து எல்லோரும் கேட்ட ஒரு காமனான ஒரு கொஷின், ஏன் போஸ்ட்டை டெலிட் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து ஜஸ்ட் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு அப்கிரேட் மாதிரி வந்து நான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். இவ்வளோ நாள் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். நிறைய பேர் என்னை கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எனக்கு பிரேக்கப்பே ஆனால் கூட வந்து எனக்காக நின்ன என் ஃபேன்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். ஸோ அவர் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து நான் பிக் பாஸில் கூட வந்து எனக்கு வந்து பிஆர்லாம் வந்து இருந்தது கிடையாது. ஸோ எனக்கு ஃபேன்ஸ் மட்டும்தான். ஸோ எனக்கு ஃபேன்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மேலே வந்து ரொம்ப உருக்கமாக வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணார். ஸோ அவர் வந்து தலை ஃபேன். அதுக்கப்புறம் எனக்கு தளபதி கூட ஒர்க் பண்ணதுலேருந்து அவர் மேலே எனக்கு ரொம்ப பைத்தியமாகிடுச்சு. ஸோ நான் இது வரைக்கும் தலையை வந்து நான் பார்த்ததில்ல. பட் தளபதியை வந்து பார்த்துருக்கேன். ஸோ தளபதியை திரும்பவும் மீட் பண்ணணும். இப்போ நம்ம சிஎம் சார் ஆகிட்டார். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு ஆன்சர், நான் வந்து சிங்கிளாக தான் வந்து இருக்கேன். ஸோ நான் வந்து யாரையும் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு உடனே வந்து அன்ஷிதா பற்றி ஒரு டாபிக் வருது. ஸோ நிறைய அக்கௌண்ட்லேருந்து வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு நீங்கள் அன்ஷிதாவை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டலாம் வந்து செய்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ நாங்கள் பிக் பாஸில் விஷால், அன்ஷிதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேஜெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணீங்க. ஸோ நான் வந்து ஒரு சீசன் முடிஞ்சால் அது எல்லாத்தையும் விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரையுமே வந்து நீங்கள் 2 பேரையும் வச்சு நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு அன்புக்காக உண்மையிலே வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள லவ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ நான் லவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அதே மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா அது எங்களுக்கு பர்சனலான ஒரு பாண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். லவ் இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாரு. அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமலாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிபி, அதாவது அருண் பிரசாத்தை வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து உங்கள் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. அதை சீக்கிரமாக அவர் ரிவீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு பெட்ரோல் போட்டுட்டு ஒரு பையன், ஒரு ஏடியாக இருந்த ஒரு பையன், விஜய் டிவியில் டிரைவராக ஒர்க் பண்ண ஒரு பையன், சீரியலில் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு பையனுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் எல்லாரையுமே வந்து நான் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவளாக வந்து காத்துட்ருக்கேன். அதுக்கான ஒரு சீக்கிரமாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு மூவி பண்ணால் அதை உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது சீக்கிரமாகவே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஷால் வந்து அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.